ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 டைப் 1 மாடல். இந்த வண்டியில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாஃப்ட் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த ட்ரை ஷாஃப்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீலை நான் கழட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீலை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இனி ட்ரை ஷாஃப்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பால் ஜாயிண்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஷாஃப்ட் தான் போயிருக்கு. இப்போ நான் ட்ரைவ் ஷாஃப்ட் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வாங்கிட்டேன். பழைய ட்ரை ஷாஃப்ட் பாருங்க எப்படி கட் ஆகிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ட்ரை ஷாஃப்ட்டை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதோட போல்ட்டையும் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த போல்ட் வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணணும். இப்போ நான் வீலை மாட்டி இறக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வீலை வந்து நான் ரிமூவ் பண்ணி அந்த சைடு உள்ள ட்ரை ஷாஃப்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேலிபர் செட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஓல்டு ட்ரை ஷாஃப்ட் நான் வெளியே எடுத்துட்டேன். நியூ ட்ரை ஷாஃப்ட் பாருங்கள். இப்போ அந்த ட்ரை ஷாஃப்ட் வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேக்கப்ஸருக்கு வர போல்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பால் ஜாயிண்ட் போல்டு எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ சேக்கப்ஸர் போல்டு ஃபிட் பண்ணிட்டேன், பால் ஜாயிண்ட் போல்ட்டும் ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாஃப்ட் நான் போல்டு ஃபிட் பண்ணி வீல் மாட்டி இறக்கிட்டேன். இனி கியர் ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஆயில் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பிடிக்கும். இப்போ நான் அந்த கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.